பாருங்க தென்னை மரத்தில் உட்காந்துட்டு நான் பேசுறேங்க. இதுக்கு பின்னால என் பசங்க வரக்கூடாது, என் பாரம்பானுங்க வரக்கூடாது. விஜய் வந்தது நல்லதா இல்ல ஸ்டாலின் ஐயா வந்தா உங்களுக்கு ஓகேவா? ஸோ மக்களே பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி தாங்க ஆகுது. எவ்வளோ பைக்குகள் நின்றுருக்குன்னு பாருங்கள். கடையில் எவ்வளோ கூட்டன்றதை மட்டும் பாருங்கள். இப்போது ஸோ வாங்க அப்படியே திறந்து போய் ஐயா வாங்கிட்டீங்களா? வேறு கட்டிங்க கோட்டர் தானே கோட்டை அப்படிங்க. இன்னொரு கடை எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க. சரியான அந்த கடையை தூக்கறனால 2 கடையுமே கோட்டை அதிகமாக இருக்கு. என்ன உங்க சவுண்ட் மேட்டர் வரைக்கும் கேக்குது? உலகமே கேட்க. தமிழ்நாடு கேட்க, சென்னைக்கே கேட்க. என்ன சரக்குங்கய்யா குடிச்சிங்க? நானும் அதே போட்டு வந்தேன். மானிட்டர் நான் கேட்கறது காலையிலே வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே அந்த சைடு பாருங்கள் எவ்வளோ பிளாஸ்டிக் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் மட்டும்தான் இருக்குது. சரி இப்போ ஐயாவிட்ட நம்ம என்ன கோரிக்கைன்னு கேட்க போகிறோம். ஹலோ வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், நமஸ்தே. நாம் இப்போ தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறது அந்த ஒயின் ஷாப் பிரச்சனை தான். ஸோ பாதி கடைகளை மூடிட்டாங்க. மதுப்பிரியர்கள்லாம் என்ன ஆதங்கத்தோடு இருக்காங்கன்னு தெரியல. ஸோ அதை இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அண்ணன் இருக்காரு, அண்ணன்கிட்ட என்ன அவங்க மனநிலைமை எப்படி இருக்குது, என்னென்ன சொல்ல போகிறாங்க, மதுக்கடை வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி நிறைய வீடியோ வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் ஓகேங்க, சொல்லுங்கண்ணா, மதுக்கடை இருக்கலாமா வேணாமா? மதுக்கடை வந்துங்க பிளாக்ல வந்து வித்தது எல்லாம் ஃபுல்லா வந்து டோட்டலா வந்து ஏகப்பட்டது எல்லாம் பூரா டோட்டலா அடிக்கணும்னு சொல்லி அண்ணன் வந்து எந்த சட்டம் இல்லை, எந்த சட்டம் இல்லை. இப்போ வந்து வரும்போதுங்க சட்டம் அதிகமா இருக்கு. சட்டம் இருக்கும்போது மதுக்கடை வந்து மூடுங்க. சரி, மதுக்கடை வந்து லோக்கல்ல மட்டும் மூடுங்க. இருக்குன்னாங்க நோய் நொடி இருக்கோம். இங்கெல்லாம் வந்து நாம் சாப்பிடாத இருக்க முடியாதுங்க. ஓகேங்க, நோய் நொடி இருக்கீங்க, சாப்பிடாத இருக்க முடியாது. மதுக்கடை அப்ப மூட வேணான்றீங்க. லோக்கல்ல மட்டும் மெயினாகிறது மட்டும் மூடுங்க, வெளியில தான் இருக்கட்டும் அப்படின்றீங்க. சோ ஆனா வெளியில இருந்தா இவ்வளவு கூட்டம் வருது, ஒரு கடையிலே இவ்வளவு கூட்டம் வருது. எப்படி அடிச்சு புடிச்சு தான் வாங்குறாங்க. நிறைய பேர் சண்டை போட்டு வெயில்ல. சோ இங்க ஒரே ஒரு இது கோரிக்கை, இங்க பாருங்க எவ்வளவு வெயிலா இருக்கு. இங்க ஒரு கூட மாதிரி போட்டு கொடுத்தா மக்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க. சார் நாங்க பொழுதுக்கு உழைப்பாளிங்க வந்து கஷ்டப்பட்டு வந்தீங்க. நான் குடிச்சாகணும். குடிச்சாதான் எங்களுக்கு உடம்பு கலர்லாம் கொஞ்சம் வலி. நான் செங்கல் தொழில இந்த வேலைக்கு எவ்வளவு குடிப்பீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு வந்துங்க சார் 350, 500, 600 கூட ஆகும். எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? நான் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம். 1000, 500, 600 ரூபாய், 400 ரூபாய், 500 ரூபாய் வீட்டுக்கு செலவு கொடுக்குறீங்க. ஆமாங்க. ஓகே, அது வீட்டு குடும்பத்தை பாத்துக்கறாங்க. ஆமாங்க. அந்த 400 ரூபாய் வீட்டு குடும்பம் தான் பாக்குறாங்க. அந்த காசு நீங்க சேவ் பண்ணி வச்சா உங்க பசங்களுக்கு ஏதாவது வேற நல்ல நகை அந்த திட்டம் எடுத்துக்கல சார். நான் எடுக்கல. நான் அதுல வந்து பாக்கல. நான் குடியிலே இருந்துட்டேன். நானும் வாங்கி அங்கேயும் வாங்கிங்க ஒரு கட்டிங் குடிக்கிறதா நான் போதும் ஆயிடுச்சுங்க. அப்படி இருந்தாலும் வந்துங்க சரக்கு வந்து வேண்டாம் தான் சொல்றீங்க. கடவுளுக்குமே சொல்றேங்க, உண்மையான சொல்றேங்க. இல்ல ஒரு சில பேர் எனக்கு அடிக்காம இருந்த கையெல்லாம் நடக்கும் முடியல அப்படின்னு செத்துட்டு போயிடறாங்க. செத்துட்டு போயிடறாங்க. யாரு நானே இருந்தாலும் சரி சத்தம் ஆயிடுச்சு. சரி, இப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்களா வாங்குறது? கடவுளுக்குமேங்க. அதை போய் என்ன பண்றது தெரியுங்களா? 160 ரூபா போட்டுங்க 150 ரூபா இருக்கிறது பெரிய விஷயம். இதுல 10 ரூபா வேற வாங்குறாங்களா? அந்த பாட்டில நாம போய்ங்க தண்ணி டம்ளா வாங்குறது பெரிய விஷயம். அந்த 10 ரூபாய்க்கு நாங்க என்ன பண்றதுங்க? அதை இதையும் ஊத்திங்க அக்கப்போர் எடுத்துங்க அங்க பட்டம் கொடுத்து சரக்கு அடி கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல. அதான் வந்து என்னங்கிறனா சரக்கே வேண்டாம். வேற என்ன கொண்டு வரலாம்? கல்லு மாதிரி கொண்டு வரலாங்களா? எதுவுமே வேண்டாங்கிறாங்க. போதை பொருள் கடவுளுக்குமே இருந்துட்டா இங்க பாருங்க. ஏன்னா என்னோட வந்து நான் இங்க பாருங்க தென்னை மரத்தில் உட்காந்துட்டு நான் பேசுறேங்க. இதுக்கு பின்னால என் பசங்க வரக்கூடாது, என் பாரம்பானுங்க வரக்கூடாது. ஒரு வருஷம் மீறினா 6 மாசம் நொப்பாட்டி இருந்தாங்க. 2026 இருக்கப்பட்டவங்க இருக்கட்டும் தமிழ்நாட்டுல. அப்படி குடிக்காம செத்துட்டு போறான். யாரும் நானே இருந்தாலும் யாரும் தானே, அது தேவையில்லைங்க. நானும் குடிக்கிறவங்க தான். நான் தான் இந்த மரத்தாடி எதுக்கு தேவையில்லாத இங்க எனக்கு மயிர் புடுங்குற வேலைங்களா? இங்க என்ன வேலை எனக்கு? இதே இங்க நான் இன்னைக்கு எதுக்கு தேவையில்ல வந்துக்கிறேன்? 160 ரூபாய் செலவு பண்றதுக்கு வந்துக்கிறேன். இது இல்லை நான் எனக்கு இங்க என்ன வேலைங்க? அதே 106 ரூபாய்க்கு ஒரு மணி இருக்குன்னா அந்த 106 ரூபாய்க்கு என் பசங்களுக்கு என் பிள்ளைங்களுக்கு எடுத்து போட்டிருந்தா ஒரு இது பண்ணுவோம். ஆனா எனக்கு மைண்டில் இருக்குதுங்க, இல்லைன்னு சொல்லல, எனக்கு தோண்டுது. ஆனா குடிச்சு பழகிட்டுமே அப்படின்னு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு கட்டிங் போடலாம், ஒரு கோட்டை குடிக்கலாம்னு சொல்லி நான் போறோம். இது இருக்கிறனால நான் வரோம். இது இல்லைன்னா நான் வருமா? வரவே மாட்டோம். ஓகே, இந்த போதை பொருள் இருக்கக்கூடாது. ஓகேங்க, நன்றி. இது வேண்டாம். இது மொத்தம் வந்து இது வேண்டாம். இது முடிஞ்ச அளவுக்கு 6 மாசங்கிறத விட இன்னும் 1 வருஷமா 1.5 வருஷமா மொத்தமா தூக்கிட்டா நல்லதுங்க. சரிண்ணா, இருக்கப்பட்டவங்க இருக்கட்டும். சரிண்ணா, ஓகே. உங்களுக்கு நீங்க எந்த சரக்கு பிடிச்சி அடிப்பீங்க? நாங்க வந்துங்க இல்லாதவங்க. நாங்க தான் பிளாக் பார்லுங்க. இப்படிதான் நாங்க டைமண்டுங்க.
இப்படி டைமண்ட் பிளாக் பேர்ல. ஏன்னா நாங்க வேலைக்கு போறோம் இல்லைங்களா, மெயினா வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் அடிப்போம். காலையில எந்திரிக்கிறதுக்கு விஸ்கல் இருக்கும்னு சொல்லிங்க டைமண்ட் தான் அடிப்போம், அதிகமா டைமண்ட் தான் அடிப்போம். டைமண்ட் ஆனா என்ன பண்றது, காலையில எந்திரிக்க முடியாது இல்லைங்களா, வேலைக்கு போற பொழுதெல்லாம் பாடுபடுறோம் இல்லைங்களா, அதனால வந்து டைமண்ட் தாங்க. வேண்டாம், இது வேண்டாம். சரி, மக்களை பார்த்து எல்லாம் சொல்லிருங்க, இது மாதிரி யாருமே சரக்கு அடிக்காதீங்க, குடிக்காதீங்க. குடிக்காதீங்க, எல்லாமே குடிக்காதீங்க. ஆனா தப்பி தவறு கோவப்படாதீங்க, யாரா இருந்தாலும் கோவப்படாதீங்க. இதை விட்டு நம்ம வேலை வரலான்னு சொல்லி யாரா இருந்தாலும் என்னப்பட்ட ஒரு குடிகாரங்களுக்கு நானும் சொல்றேன், நானும் குடிக்காரன் தான் சொல்ல. என்ன வேலைக்கு போறீங்க? கூலி வேலைக்கு தாங்க, வாழை கட்ட வைக்கிறதுக்கு, ட்ரெயின் கட்டுறதுக்கு, பெட்டு போடுறதுக்கு, இப்படி வேலைக்கு தான் போறேங்க. சரி, மக்கள் பார்த்து சொல்லிடுங்க, குடிக்காதீங்க. இது உங்களுக்கு நான் சொல்ல, உங்க தலைமுறைக்காக சொல்றேன். நம்ம தலைமுறைக்கு வேண்டாம், நம்மளோட நம்ம நாசம் போயிட்டு போகுது. இனிமேல் நம்ம பசங்களுக்கு, நம்ம பேரமாரங்களுக்கு, இவங்களுக்கு மட்டும் இனிமேல் பழைக்கலாம். நாம அவங்களுக்கோசரம் நாம இருக்கலாம்னா இருக்கலாம், இல்ல எல்லாம் முடிக்கலாம்னா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நிலைமை எங்களுக்கு வரைக்கும்னா நான் பாமக கிளை செயலாளர், பாமக கிளை சொன்னார். ஓகே, ஓகேவா, ஓகேங்க. நான் கோவிந்தபாடி. ஓகே, ஆனா இருந்தாலும் அதாவது வீட்டுக்கு செந்து கடை ரைட்டா, நான் வேலை போறேன்னா நானும் தொழில் போறேன்னு வச்சுக்கவே, நான் சென்ட்ரிங் மேஸ்திரி, இந்த பக்கம் கிடக்குது இந்த பக்கம் கிடக்குது, இன்னைக்கு எல்லாம் ஒளிஞ்சு பேசி சிறப்பு. ஆனா மீன் 2 கடை இல்லைன்னா இந்த வரவங்களுக்கு தேவையில்லை, நல்லா இளைஞர்கள் எல்லாமே நல்ல சிறப்பா இருப்பான். பிளாக்ல யாரும் விற்கிறது இல்லைங்களா? பிளாக் இல்ல, எங்கேயும் கிடையாது, வாய்ப்பு இல்லை. இப்ப 10 மணிக்கு மேல அங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்க. இப்ப நிறைய பேர் எனக்கு குடிக்கலன்னா கையெல்லாம் நடுங்கும், தலையெல்லாம் சுத்தம் அப்படின்னு. ஐயா ஒரு 5 நாளைக்கு 10 நாளைக்கு இருக்கும், அந்த 10 நாள் இருக்கும், அது இருக்கிறது சரியா போயிடும். சரி, பழகிடும். ஓகே, அப்போ வேணாம், தமிழ்நாடு ஃபுல்லா மதுக்கடை வேணான்றீங்க. ஆனா சிறப்பா இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நாங்க விஜய்க்கு போட்டோம். விஜய்க்கு தான் போட்டீங்க. சரி, ஓகே. விஜய் தான் இந்த இதெல்லாம் சொல்லியிருக்காரு. வரவேற்கிறீங்களா இந்த இதை? கண்டிப்பா வரவேற்கிறேன். ஓகே. நான் விவசாய குடிமகன் இருந்தாலும் இந்த பெண்கள் எல்லாமே வீட்டில் சிறப்பாக கரெக்டாக இருக்குது, எந்த தொந்தரவும் இல்லை. ஓகே, இப்போ லோக்கல் தானே போகிறோம் நாங்கள். சரி, கேமரா பார்த்து சொல்லுங்க, யாருமே மது கடைக்கு குடிக்க வேண்டாம். ஆமாம், உங்க குடும்பத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறேன். மது கடையை தயவு செஞ்சு குடும்பத்தை பாருங்க, வீட்டில் இருங்க, தொழிலை பாருங்க, தயவு செஞ்சு மதை விடுங்க. மது கடை டோட்டலாக ஒழிச்சு போடுவோம். சரி, ஒழிச்சா ஊர் நல்லாக்கும், நாடு நல்லாக்கும், நாமளும் நல்லா இருக்கும். அப்படியே ஒரு கட்டிங் போட்டு பேசலாம். அண்ணா சத்தியமா ரோடு வந்து என்னன்னா ஓட்டு போட்டோம் ஜெயிச்சிட்டாங்க. இனிமேல் இந்த மதுக்கடை எங்கேயுமே இருக்கக்கூடாது, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாதுண்ணா. இருந்தாலும் நாங்கள் பதிவு கொடுத்து போடுறது நன்றி வணக்கம். இருந்தாலும் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சார் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு ஏதாவது பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நாங்கள் இது பாருங்க 10 மணி 12 மணி வரைக்கும் சோறுல சாப்பிட்றது நம்ம பிடிக்கல. காலையில எத்தனை மணிக்கு வந்தீங்க இங்க? அண்ணா நான் வந்து லோடு வேலைக்கு போயிட்டு வந்தேண்ணா, செங்கல் தான் வேலை. அது எத்தனை மணிக்கு வந்தீங்க இங்க? அண்ணா 11 மணிக்கு வந்தேண்ணா. 11 மணில இங்கே தான் இருக்கீங்க? இங்கே தான் குவார்டர் குடிக்கணும். அது இது நிறுத்திட்டா நீட்டா சாப்பிட்டு கறி எடுத்தா பொம்பளை நிமிடம் சாப்பிட்டாங்கண்ணா. ஆமா, அந்த மொத்தமா இந்த கடையை பாதி விட்டு மொத்தமா சாத்தி பண்ணேன். இது வந்து பெரிய குளம், எங்க ஊர் பஞ்சாயத்து வந்து பெரிய குளம் தாங்க, ராம்படி போஸ்ட். எங்க பொண்டாட்டி பேர் சொன்னா செல்வி, நான் தான் செத்த, எங்க அம்மா பேரு செல்லம்மா. சரி சரி, உங்க தம்பிக்கெல்லாம் ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம், கொஞ்சம் கொஞ்சமா சத்தியமாண்ணா நான் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கோங்க. இப்படி எல்லாம் அலைய கூடாது, நான் ரொம்ப கஷ்டம், பிடிக்க மாட்டேது. புரியுது, என்ன முடியல, கொஞ்சம் கொஞ்சமா தடுக்கிறது குறைக்கிறது வாய்ப்பு இருக்கு. இப்படி சாவறதுக்கு பேசாம ஒரே மட்டும் அது வேண்டாம், மொத்தமா சாத்தி போடுங்க. இந்த கூட்டத்துல வாங்க முடியல, அதான் கஷ்டமா இருக்கு. கஷ்டம் பிரச்சனை இல்லை, நம்ம எப்படியோ சந்தில வாங்கலாம். நம்மள வசரம் இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களா, பெரியவங்க பாருங்க, வயசானவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு எங்க ஊருக்கு ரோடு வரல. ஆமா, இந்த பாலமலைக்கு வருஷம் வருஷம் சொல்றாங்க ரோடு வரல அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சேர்த்து வச்சோம், இவர் போட்டு விட்டுருங்க. நன்றி. அவர் என்ன சொன்னா சித்தேஸ்வர நாளைக்கு ஒரு நாளைக்கு வர சொல்லுங்க. எப்படி டேமத்தருக்கு வருவாரு. ஆமா, டேமத்தருக்கு வருவாரு. அப்ப எல்லாம் கம்ப்ளைண்ட் வருவாங்க, எல்லாமே இது பண்ணி எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அப்பயே சொல்ல பண்ணும். ஏங்க சார் அதான் கொடுத்துடலாம். மக்கள் பார்த்து எல்லாரும் சொல்லுங்க, இது மாதிரி யாருமே ஒயின் ஷாப் பக்கம் ஒயின் ஷாப் வராதீங்க அப்படின்னு சொல்லுங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இல்ல, ஒயின் ஷாப் இருக்கனால தான் வராங்க, மூடிட்டு வர மாட்டாங்க. எதுக்கு வராங்க? இந்த கஷ்டப்படுறது எதுக்கு? மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க. விஜய் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட் மாதிரி இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்ல, அப்பா மாதிரி எல்லாம் ஒரே அண்ணன் மாதிரி, அண்ணா அப்பா எல்லாருமே எல்லாம் ஒரே மாதிரி. ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிப்பீங்க? அண்ணா ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிப்பீங்க? அண்ணா நான் காலையில இருந்து ஆரம்பிச்சேன்னா 3 குவார்டர் குடிச்சிருவேன். 3 குடிச்சிடும், சத்தியமா குடிச்சிடும். 3 குடிச்சாலும் போதையாராது. திருப்பி 4வது குடிச்சா பொண்டாட்டி வீட்டுல பிரச்சனை. எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க ஒரு நாளைக்கு? அண்ணா 500 வாங்குவேன், 1000 வாங்குவேன், 2000 கூட வாங்குவேன். சம்பளத்தை பொறுத்து இருக்குது. நான் இந்த வெயில்ல போனோம்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், மூச்சு எடுக்கும். அதனால கொஞ்சம் குறைச்சிக்குது. இங்க வந்து குவார்டர் குடிச்சு அங்க போனா பொண்டாட்டி அடிப்பான், ஏடா குடிச்சேன்னு கேப்பா, சோறு இல்ல மயிர் இல்ல அப்படின்னு. எந்த சரக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த சரக்கு என் பொண்டாட்டி தான் பிடிக்கும். பொண்டாட்டி தான் பிடிக்கும். இல்ல நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க அது கரெக்ட் தான். இல்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பொண்டாட்டியோட காசு தாங்க முடியாது, இங்கே வரானுங்க. இப்ப குடிக்காத போன பொண்டாட்டி நல்ல மாதிரி எல்லாம் கறி ஆக்கி, இப்ப கறி 1 கிலோ எடுத்து பண்றேன். நீங்க குடிச்சிட்டு போன பொண்டாட்டி என்ன பண்ணுவா? அட போட கெட்டவாதி திட்டலாமா? வேண்டாம், கண்டிப்பா 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 வேண்டாம். அத சொல்ல மாட்டேன், நான் கொஞ்சம் படிச்சவன், கொஞ்சம் அறிவு இருக்குது. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கரெக்ட் நான் தான் வாங்கினேன். நீங்க தான் வாங்கினீங்களா? இப்ப போனோன்னு கெட்டா கஷ்டம் போனோன்னு நான் அங்க
போன கேப்பா கரெக்டா இல்லையா? ஓகே 12 மணி மேல தான் வந்தான். 12 மணிக்கு மேலே 12 மணி மேல தான். இந்த வெயில்ல வந்து இந்த கோட்டை குடிமை எங்களுக்கு தேவையில்லை. இந்த கடை இல்லைன்னு வச்சுக்கவே நாங்கள் எங்க வேலையை போய் யூஸ் பண்ணி எங்க வேலைக்கு போக வருவோங்க. இது இருக்க இடத்துல நாங்கள் இருக்கிறோங்க. அந்த வலையில் நின்றுட்டு வெயில்ல எத்தனை மக்கள் வந்து காஞ்சி கிடக்குறாங்க. அதனால எந்த கடையும் இருக்கக்கூடாது, ஒயின் ஷாப் இருக்கக்கூடாது. விஜய் தலைவர் முதலமைச்சர் இந்த கடையை வந்து ஒழிச்சு முடிச்சுட்டா தமிழ்நாடு முழுவதும் கடை வேண்டாம். அப்ப சிஎம் முதலமைச்சர் சொல்லிருங்க, எல்லா கடையும் மூட சொல்லிருங்க. சிஎம் சொல்றேன், கடையும் இருக்கக்கூடாது. எந்த கடை இருக்கக்கூடாது, கடையுமே வேணும். எந்த கடை இருக்கணும் ஐயா? ஒயின் ஷாப் முடிச்சுங்க ஐயா. ஆனா ஐயா எல்லாம் குடும்பம் டோட்டலா காலி ஆகிப்படுது. பாதி பேர் மருந்து குடிக்கிறான், குடிச்சு போய் மருந்து குடிச்சு சாப்பிடறான். நாங்க குடிச்சு விட்டுங்க எல்லாம் சொல்ல கடை எடுத்து அங்க குடிச்சுங்க. இல்லைங்க நாங்க எதுவும் ஏன்னா குடிக்கிறோங்க சொல்லுங்க. நாங்க இப்ப நாங்க இருந்தது அது கடை வந்து நான் குடிக்கிறோங்க. இல்ல வச்சு 2 நாளைக்கு எடுத்துட்டு போங்க. அவன் வேலைக்கு போவான், களை விட்டு போறான். எல்லாமே வில்லேஜ் ஏரியால எல்லாம் களை விட்டு போறாங்க. எல்லாம் நாங்க உங்களுக்கு கோடி சொல்லுங்க. நாங்க உங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்க. நாங்க யாருக்கு விஜய்க்கு ஓட்டு போடுறீங்க? நாங்க வந்து விஜய் தான். எங்களுக்கு 5 ஓட்டு. விஜய் வந்து முதலமைச்சர் வந்து ஓகேவா? ஓகே ஓகே. நான் சார் சொல்றேன், இனிமே சொல்றேன் இருக்கணும். இதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தணும். இருக்கிற பிரச்சனை ஐயா தீர்த்து கொடுப்பாரு. ஓகே, இந்த 2 பிரச்சனை போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குன்னு சொல்லி வரவேற்கிறீங்களா நீங்க? கோரிக்கைன்னா இப்ப எப்படி இவ்வளவு தூரம் நின்னுகிட்டு இத்தனை பேர் வண்டி எடுத்துட்டு வந்து ஒரு பைக்ல வந்தாலும் சாராயம் குடிச்சு வந்தாலுமே போலீஸ்காரன் பிடிக்கிறாங்க. அதான் போலீஸ்காரன் பிடிக்காம இருக்கணும். இல்ல இது ரெண்டாவது என்னன்னா அந்த மாதிரி பண்ணிட்டு போனா பைக் 2 பேரும் மோதிக்கிறாங்க, ஆக்சிடென்ட் ஆகாது. இது இந்த அளவுக்கு ஏன் கூட சேர்த்திட்டு இருக்கணும்? வீட்டுக்கு கொடுத்தா பிரச்சனை இல்ல, யாருமே வர போறது இல்ல. இழுத்து மூடு அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து தேவையில்லாது. மக்களோட கோரிக்கை என்ன பண்ணா ஒயின் ஷாப் வந்து வீட்டுக்கு கொடுக்குற மாதிரி கோரிக்கை குடிமகன் எல்லாமே கோரிக்கை வச்சிருக்காங்க. கொரியர் டெலிவரி மாதிரி அந்த ஆப்ஷன் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஐயா வாங்கிட்டீங்களா? கட்டிங்க கோட்டை கூட்டம் பயங்கர கூட்டமா இருக்கு. சரி, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்களா இல்லையா? 10 ரூபா வாங்குறாங்க. அது கேட்டீங்க இல்லையா? வாங்குறீங்க. எம்ஆர்பிக்கு மட்டும் தான் கொடுக்கணும். நான் 200 ரூபா கொடுத்தேன், 40 ரூபா கொடுத்தாங்க. 160 ரூபா 140 ரூபா கோட்டரு, ஸ்டிக்கருக்கு 10 ரூபா, இதுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா. ஆமா. கடையில என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாடு கடையில சாராயத்தை ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பிச்சிருங்க. ஆமா, நமக்கு தேவை சரக்கு வேணும். சரக்கு வேணும். ஒரு கட்டிங் போடணும் எப்படியா இருந்தாலும். ஆமா. இல்ல சப்போஸ் தமிழகம் உள்ள கடை மூடிட்டாங்க அப்படின்னா நம்ம போராட்டம் நடத்தலாமா? நடத்தலாம். ஒரிஜினல் நடத்தலாம். நம்ம குடிமகன் இருக்கலாங்களா? கல்லு ஓகே தானே? சாராயத்தோட கல்லு ஓகே. கல்லு இப்போ வித்துட்டு இருக்கிறாங்க. தென்னங்கல் வித்தாங்க. அப்புறம் சாராய கடை சாராய கடை வந்துச்சு. இப்ப வந்து மதுபானம் கடத்தி நிறைய பேர் உயிரிழப்பு ஆகுது, குடும்பங்களுக்கு பிரச்சனையாகுது. அதனால மதுபானம் வேண்டாங்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? வேண்டாம்னாக்க பாதி எல்லாம் இறந்துருவாங்க. இது கடுமையானவங்க நிறைய இருக்கிறாங்களா? காலையில இருந்தே போறாங்க. சோறு தரும்ல கொஞ்சம் சாப்பிடலாம். குழந்தை அப்படியே பிறகு வந்து எப்படி இருக்குது முடிஞ்சு சோறு இருக்குதா? கொஞ்சம் பால் ஊற்றி அப்புறம் கொஞ்சம் சோறு ஊற்றி பண்ண முடியாது. அது மாதிரி கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நம்ம வயசு குறைச்சிக்கணும். வயசு குறைச்சி சாப்பாடு குறைச்சிக்கணும். சாப்பிட்றாங்களா? ஒரு நாளைக்கு ஒரு குவார்டர். ஆமா, அதுதான் ஒண்ணு. கல் விட்டு சாப்பிடணும். விஜய் அரசு தான் பெஸ்ட். இல்ல ஒரு நிமிஷம், இது உங்களுக்கான மாற்றம் இல்ல, உங்களோட பேர பிள்ளைங்களுக்கான ஒரு முதல் படி தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஆமாமா. தமிழ்நாடு கடை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பேர பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. இல்லைன்னா உங்களை மாதிரி நிறைய பேத்து மாதிரி காலையில 12 மணிக்கு முன்னாடி வந்துருவாங்க. எனக்குன்னு பேசல, இதை வந்து சுத்தமா எடுத்துட்டாங்கன்னா பட தண்ணி காய்ச்சறதுக்கு உறுதியா எல்லாம் ரெடி. அரசாங்கம் போலீஸுக்கு பணம் கொடுத்தா வேலையை முடியும். ஏரியாக்கு ஒரு ஒயின் ஷாப் திறக்கிறோம். ஏரியாவுக்கு இப்ப இங்க போறதுக்கு பரவாயில்ல. கூட்டத்துல எப்படி வாங்க முடியும்? ஒவ்வொரு ஏரியால இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம், குளத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கி முன்னாடியே வாங்கிட்டு போறோம். இப்போ வந்து இவ்வளவு தூரம் வரதாகுது. பைக் இருந்தா தான் வர முடியல, பஸ்ல தான் வர முடியும். எப்படி கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னா நம்ம குடிமகன் எல்லாமே சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தணும்னு சொல்லிடுறோம். மைக்ல குடிமகன் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துறோம். ஓகே, நடத்துறோம். நம்ம தான் இதுக்கு மேல தமிழ்நாடு நம்ம தான். ஓகே, எல்லாரும் குடிச்சு சந்தோஷமா இருங்க. நாசமா போக கூடாது, சந்தோஷமா இருக்கு. அவ்வளவுதான். சரியா, நன்றி. பிளாக் பேர்ல எவ்வளவு கோட்டர்? 150. ஸ்டிக்கர் ஒட்டி 150 ரூபா, 160 ரூபா வாங்குறேன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால வாங்குறது அப்போ ஓகே தான், நல்லது, பரவாயில்ல. இது ஒரு நல்ல முன்னேற்றம் தான். போய் சொல்ல மாட்டீங்க. 150. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச சரக்கு எதுங்க? எது அடிச்சா நம்ம கிருன்னு போகுது? பிளாக் பேர்ல டைமண்ட் எதுங்க நல்லா இருக்கும்? பிளாக் பேர் இதெல்லாம் எம்சி அனுப்பி இதை அடிச்சா போதும், புண்ணே இருக்கும். சரி, ஒரு நாளைக்கு எத்தனை சரக்கு அடிப்பீங்க? ஒரு நாள் சாயங்காலம் ஒரு நாளைக்கு இருக்கும். ஒரு நாளைக்கு டெய்லி ஒவ்வொன்று அடிச்சிருக்கீங்க? சாயங்காலம் ஒரு நாளைக்கு இல்லாம வந்துருக்கும். நீ ஞாயிற்றுக்கிழமை காசு இல்லைங்க. சரி, இப்ப விஜய் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காரு, போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி பாக்குறீங்க? மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். நாம வந்து சொல்ல முடியாது.
இல்ல உங்களுக்கு வேணுமா வேணாமா ஒயின் ஷாப் வேணுமா வேண்டாமா எங்களுக்கு ஒயின் ஷாப் நம்ம இந்த இருந்தா குடிக்கிறீங்க, இல்லைன்னா காப்பா ஒன்றும் இல்லை ஏதோ நம்பிட்டு வேலை செய்கிறாங்கல்ல ஆமா உடம்பு வலி பெட்டு போடுறாங்க கடை வெட்டுறாங்கல்ல அவங்களாம் குடிச்சே அவங்க நல்லா இருப்போம் எல்லாரும் சரக்கு அடிச்சு நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிருங்க. நல்லா இருப்போம் எல்லாரும் சரக்கு அடிச்சு நல்லா இருப்போம். அப்படி சில பேர் தான் குடிக்கிறாங்க, சில அது பேர் நம்ம ஐயா எங்க பாரு எனக்குலாம் இங்க பாரு கையை அவன் குடிக்காம இருக்க மாட்டான். டெய்லி ஒரு கட்டிங் போட்டா தான் நல்லா வண்டியே ஓடும். வயசு 30 ஆகி போச்சு. இப்படியே பாருங்க, இப்படியே இப்படி ஆயிட்டான். உங்க கை நீங்க கையிடுங்க பாருங்க. இங்க பாருங்க அவன் இங்க கை பாருங்க. போய் கட்டிங் போட்டா தான் இப்ப கை கட்டு ஸ்டாப் ஆக எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி சொல்லிருங்க. நல்லா இருப்போம் எல்லாரும் சரக்கு அடிச்சு நல்லா இருப்போம். சரி நல்லா இருப்போம் எல்லாரும் சரக்கு அடிச்சு நல்லா இருப்போம். அது போட்டு சர்வீஸ் இது பண்ணுவாங்களா? பண்ணிடுறோம். கண்டிப்பா பண்ணுவாங்க, நம்பிக்கையே ஒரு 10 பேர் போலாம் நினைச்சேங்க. சிஎம் பார்க்கவே போறாங்க. சிஎம் பார்க்க போனாங்க. இப்பெல்லாம் எல்லாம் மந்திரிலாம் பிரிக்கலையா? இன்னும் பிரிக்கலாம், பிரிக்கல. நம்ம நேத்து அறிவிச்சாங்க. இது எல்லாம் பண்ணா இவங்க வந்து மின் அனுப்பி கொடுத்தாங்க. பண்ணி கண்டிப்பா பண்ணுவாங்க. விஜய் வந்தது நல்லதா இல்ல ஸ்டாலின் ஐயா வந்தா உங்களுக்கு ஓகேவா? எங்களுக்கு அப்படி ஒருத்தர் கூட பார்க்கலாம். ஸ்டாலின் ஐயா வேணாம். இல்ல இருபது அப்போ கட்சியில் இருக்கிறாங்க. கல்யாணம் கோயம்பேடு வந்து அப்படி கோயம்பேடு தான் அப்போ கட்சியில் இருக்கிறாங்கன்னு சொல்ல வந்து என்ன அப்போ கட்சியில் இருக்கிறான். சரி இருந்தாங்க பிடிச்சிங்க அந்த பாட்டாளி கட்சியில் பசு ஓடிக்கிறது, இந்த மரத்தை வச்சு ரோட்டில் போடுறது, அப்புறம் என்ன பிடிச்சி சமதானால கொடுத்து உள்ள போட்டாங்க.